வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் வந்து சோனியோட 32 ஸ்மார்ட் பார்த்தோம். இப்போ இந்த OnePlus 32 ஸ்மார்ட்டோட ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன கம்பேரிசன், ஜஸ்ட்டு சோனி டு OnePlus. சோனியோட ஸ்மார்ட் டிவி 32 ஸ்மார்ட்டும் OnePlusோட 32 ஸ்மார்ட்டும் என்ன மாதிரி இருக்குது, ரெண்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டுக்கு என்ன ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டின்றதை பார்க்க போகிறோம். சோனியோட மாடல் ஆல்ரெடி நான் ரிவ்யூ காமிச்சிட்டேன். அந்த ரிவ்யூவோட டீட்டெயில்ஸுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். சப்போஸ் சோனிக்கு W672க்கு ரிவ்யூ பார்க்கணும், அதில் பார்க்கலாம். OnePlusோட ரிவ்யூவும் போட்டிருக்கேன். OnePlusோட ரிவ்யூ டிஸ்கிரிப்ஷனும் கீழே போட்டிருக்கேன். நீ அதில் போய் பார்த்தீங்கன்னா OnePlusோட டிஸ்கிரிப்ஷன் தெரியும். இப்போ OnePlus வெஸ் சோனி டிவி, அதனால் இது ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தனால டேரெக்டாக பிரிச்சுட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக OnePlus டிவி ஆன் பண்ண போகிறோம். OnePlusோட ரிமோட், ஃபஸ்ட்டு ரிமோட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். சோனி OnePlus பார்த்தீங்கன்னா இது OnePlusோட ரிமோட்டு ரொம்ப ஹேண்டியாக குட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்க மாதிரி இருக்குது. சோனியோட ரிமோட்டு இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி ரிமோட்டு தான். இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுருந்தாங்க, இப்போ கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, ஸ்மாலிஸாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணுறோம். சோனி ஆல்ரெடி ஆன் பண்ணியிருக்கு, இப்போ OnePlus ஆன் பண்ணியாச்சு. OnePlus மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேம்டு மாடல், டோட்டலி ஃப்ரேம்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ், பெசில்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. சுற்றி வந்து பெசில்லெஸ்ஸாக இருக்குது, கீழே மட்டும் பெசில் இருக்குது. இது ஆண்ட்ராய்டு வெர்ஷனு. இதோட வெர்ஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் ஹோம், இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் அபவுட்டில் இல்லை, ஜஸ்ட் இதோட டீட்டெயில்ஸ் அபவுட் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு உள்ளே போகிறோம். சர்ச்சிங் ஃபார் அக்சசரிஸ் கேட்குது. ஆல்ரெடி இது நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டு ரிட்டன் ஜஸ்ட்டு வெளியே போச்சுன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வரும். சோர்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம். இதில் டிவி அண்டு பார்த்தீங்கன்னா HDMI இருக்குது, ARC இருக்குது, HDMI 2 இருக்குது, வீடியோ, ஸ்க்ரீன் மிரரிங் இருக்குது. ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் இது ஆக்சுவலாக நான் மொபைலில் உள்ள டேரெக்டாக ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸாக இதில் இருக்குது. அதில் ஜஸ்ட்டு சர்ச்சிங் ஃபார் அக்சசரிஸ் இருக்குது. பிஃபோர் பேரிங் யுவர் ப்ளூடூத் டிவைஸ் மேக் தேர் பேரிங் மோட் ப்ளஸ் எக்ஸிட். ஆக்சுவலாக அதை பேர் பண்ண சொல்லுது. அதில் பேட்ரி இருக்கான்ற பார்த்துக்கோங்க. பேட்ரி இருக்குது. ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். சர்ச்சிங் ஃபார் அக்சசரிஸ் பிஃபோர் த ப்ளூடூத் டிவைஸ் மெனு, டிவி ஆப்ஷன்ஸு,
ஆக்சுவலாக இதோட ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இதோட ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரெண்டோட ஹோம் ஸ்க்ரீன் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்றது. இதுலேயும் சேம் ஆப்ஸு சேனல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் ஆப்ஸு யூடியூப் அந்த மாதிரி இருக்குது. என்னோட வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரே வீடியோ ரெண்டுலேயும் ஒரே மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணோன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடலாம். ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு யூடியூப்பில் அதை சர்ச் பண்ணுறேன். யூடியூப்பை ப்ளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது நெட்வொர்க் செட்டிங் கனெக்ட் பண்ண சொல்லுது. யூடியூப் கனெக்ட் பண்ண சொல்லுது. இதில் நெட்வொர்க் வந்து வயர்லெஸ் வேல்ஸ் டிவி. ஜஸ்ட் பாஸ்வேர்டு மட்டும் அடிக்கிறேன். கனெக்டிங் வருது. ஜஸ்ட்டு கனெக்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. இப்போ பார்த்துருவோம். ஜஸ்ட்டு இதோட யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு அதில் சர்ச்சில் போயிட்டு இப்போ இதுலேயும் யூடியூப் போவோம். கீழே ஜஸ்ட்டு யூடியூப் இருக்குது. யூடியூப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நோ காப்பரேட் வீடியோனே போயிடுவோம். ஜஸ்ட்டு ஒரு 4K வீடியோன்னு இருக்குது. இப்போ நோ காப்பரேட்ஸ் வீடியோவை ப்ளே பண்ணுவோம். சில 4K வீடியோ நோ காப்பரேட்னு வந்துருச்சு. ஜஸ்ட் அதெல்லாம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதுலேயும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஆக்சுவலாக இதுலேயும் 4K நோ காப்பரேட்ஸ் வந்திருக்கு. இப்போ ரெண்டுதையும் ப்ளே பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஆடியோ கேட்போம். இதில் நோ காப்பரேட்ஸ். ஜஸ்ட்டு செகண்ட் ஒன் வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ. இதுலேயும் ஃபஸ்ட் வீடியோ ரெண்டுலேயும் சேமாக ப்ளே பண்ண போகிறோம். ஜஸ்ட் பாருங்கள். இதுலேயும் ப்ளே பண்ணியாச்சு.
ரெண்டோட குவாலிட்டியும் வேறு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் வீடியோ அது ஆஃப் ஆச்சு, திருப்பி நான் ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுலேயும் சோனியில் வெளியே வந்துட்டு வேறு வீடியோ 2 சேமாக ப்ளே பண்ணுவோம். எக்ஸிட் பிரிட்டன். கலர்ஃபுல் நோ காப்பிரைட்னு இல்லை, ஜஸ்ட்டு திருப்ப ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் 4K சர்ச் பண்ண ரெடியாகவே இருக்குது. இதில் இப்போ ஒரு செகண்ட் வீடியோ 4K நோ காப்பிரைட்ஸ், இதில் 2லேயும் ஒரு இதை ப்ளே பண்ணுவோம். என்னமா இருக்குன்னு வீடியோ பாருங்கள். 4K நோ காப்பிரைட்ஸ், மியூசிக் காப்பிரைட், ஃப்ரீ மியூசிக் வீடியோ சேம், அதுவும் அதுலேயே ப்ளே ஆகிருக்கு. பாருங்கள் வீடியோ. சோனியில் குவாலிட்டி அப்படியே ரியாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒன் ப்ளஸில் ஓரளவு நார்மலாக இருக்குது. இதில் இருக்க அந்த கான்ட்ராஸ்ட் ரேஞ்சியோ எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ப்ரைஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ப்ளஸ் வந்து இதோட ப்ரைஸ் 19,900, அதோட ப்ரைஸ் வந்து 39,900, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. 40,000 ரூபா வந்து நீங்கள் வந்து 40,000 ரூபா அந்த டிவியோட எம்ஆர்பி, இதோட எம்ஆர்பி 20,000 ரூபா. ஆனால் 2 ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கலாம், ஒரே சேமாக இருக்குது. மற்றபடி வீடியோ குவாலிட்டி, ஆடியோ எல்லாமே என்டையர் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஜஸ்ட் இப்போ ஆடியோ எப்படின்றது ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆடியோ பாருங்கள். ஜஸ்ட்டு ஒன் ப்ளஸோட ஆடியோ ஹை பண்ணுறேன், என்னமா இருக்குன்னு பாருங்கள். ஒன் ப்ளஸோட ஆடியோ வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். ஒன் ப்ளஸோட 100% ஆடியோ. அப்படியே இப்போ ஆடியோ மீட் பண்ணுறேன். இப்போ சோனியோட ஆடியோ வந்து ஆடியோ வைக்கிறேன். சோனியோட ஆடியோ கிட்ட நிற்க முடியல, பயங்கரமாக காதெல்லாம் அடைக்குது, பயங்கர பேஸோடு இருக்குது. பட் ஆனால் ஒன் ப்ளஸ்ஸு இதான் ஒன் ப்ளஸ் ஆடியோ, இதோட ஹையஸ்ட்டு மேக்ஸிமம். பயங்கர தேட்டரில் கேட்ட மாதிரி ஒரு எஃபெக்டாக இருக்குது சோனியோடது. அந்த பேஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒன் ப்ளஸ் சோனியோடது. அடுத்த கம்பேரிசன் இந்த ரெண்டோட நம்மளோட வேல்ஸ் எப்படி இருக்குன்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.